ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். முதல்ல இந்த குருமா செய்கிறதுக்கு ஒரு வெங்காயம், ஒரு தக்காளியை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 4 பூண்டு தோல் உரிக்காதது, 2 துண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் 2 முருங்கைக்காவை இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் அரை மூடி தேங்காய் எடுத்துக்கோங்க. ஈஸியாக எப்படி குருமா செய்யலான்றது தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல்ல ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் நல்லா காய்ஞ்சதும் அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காய்ஞ்சதுமே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சதுமே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஒரு வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எப்பயுமே சொல்கிற மாதிரி வெங்காயம் வதக்கும் போதே தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் வெங்காயம் இன்னும் நல்லா சீக்கிரமாகவே வதங்கும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நம்ம அரிஞ்சு வச்சுருந்த ஒரு தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வெங்காயம் தக்காளி நல்லா வேகட்டும். இப்போது நாம் எடுத்து வச்சுருந்த இஞ்சி பூண்டை சின்ன உரலில் சேர்த்து நல்லா இடித்து விட்டுக்கலாம். நாம் பேஸ்ட்டாக சேர்க்குறத விட இந்த மாதிரி இடிச்சிட்டு சேர்க்குற போது நம்மளுக்கு இன்னும் வாசனையாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நாம் ஒன்றும் பாதிமாவே இந்த மாதிரி இடித்து எடுத்துக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வெந்துருச்சு. இப்போ நாம் இந்த இடித்ததை இப்போ இதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஸ்டார்டிங்கில் இஞ்சி பூண்டு சேர்க்குறத விட இந்த மாதிரி வெங்காய தக்காளி வெந்ததுமே சேருங்க. அப்போ தான் நம்மளுக்கு கடாயில் ஒட்டாமல் வரும். இப்போ எல்லாமே சேர்த்து நம்ம மொத்தமாக வதக்கி விட்டாச்சு. முருங்கைக்காவை சேர்த்து இந்த ஸ்டேஜில் வதக்கிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் கிட்ட நல்லா வதக்குங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நம்ம குருமாக்கு தேவையான 3 கப் அளவு தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். குருமா தண்ணியாக வேணும்னு நினைக்கிறவங்க இன்னொரு கப் கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததும் நான் ஒரு 3 ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ நாம் உப்பு காரத்தை செக் பண்ணி பார்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு காரம் அதிகமாக தான் இருக்கணும். அப்போ தான் நம்ம கடைசியாக தேங்காய் பால் ஊற்றுறப்ப அது கரெக்டாகிடும். குழம்பு நல்லா கொதிக்கட்டும். நம்ம ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட நம்ம இதை அப்படியே வச்சிடலாம். 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. குழம்பு நல்லா கொதித்து மிளகாத்தூள் ஸ்மெல்லாம் போயிடுச்சு. இப்போ நாம் ஒரு முருங்கைக்காவை எடுத்து அழுத்தி பார்க்கலாம். முருங்கைக்காய் வந்துட்டு முக்கால்வாசி இந்த ஸ்டேஜில் வெந்தாலே போதும். நான் குழம்பு கொதிச்சிட்ருக்க டைம்லேயே உங்கள்கிட்ட காமிச்சா அரை மூடி தேங்காவை அரைச்சி வச்சுக்கிட்டேன். இப்போ அந்த அரை மூடி தேங்காவை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ஜார்லேருந்து எடுத்துக்கிட்ட தேங்காய் தண்ணியும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஒரு 3 மினிட்ஸ் கிட்டே இதை அப்படியே கொதிக்க வச்சிடலாம். குழம்பு நல்லா திக்காகும். 3 மினிட்ஸ் வரைக்கும் ஏன் கொதிக்க வைக்கிறோன்னா, தேங்காய் போட்டதுக்கப்புறம் எந்த குழம்பும் ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. அப்படி கொதிச்சதுன்னா நல்லா இருக்காது. அதனால தான் நம்ம 3 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம கொதிக்க வைக்கிறோம். இந்த குருமா சாதத்துக்கு மட்டும் இல்லாமல் சப்பாத்தி தோசையோடலாம் சேர்ந்து சாப்பிட்றப்ப இன்னும் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதான், சுவையான முருங்கைக்காய் குருமா ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம சாதத்தோட ஒரு அப்பளம் சேர்த்து சாப்பிட்றப்ப இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த குருமாவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.